ஓம் அகத்தீசாயினும். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் ஜெயக்குமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, நாகரீக மனிதர்களாக மாற்றுவதே சித்தர்களின் செயல். நமக்கு நல்லாவே தெரியும், நம் வாழ்நாளில் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவை ஓங்கி வாழ்வதற்கு சித்தர்களினுடைய தொடர்பும் துணையும் ஆசியும் உற்ற பாதுகாப்பும் வரமும் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்போ இதெல்லாம் செய்கிறது தான் சித்தர்களுடைய வேலையா? இது எல்லாத்தையும் தர்றது தான் வேலையா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருப்பதிலேயே மிகவும் கொடூரமான தந்திர புத்தி கொண்டவன் மனிதன்தான். நரி கூட இல்லை. நரியை விட கேவலமான தந்திர புத்தி மனிதனுக்கு தான் இருக்குது. அந்த தந்திரத்தினால பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் வேணும். இந்த 6 தீய குணங்கள்ல எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் சூழ்நிலைக்கு தகுந்த வெளிப்படும். அதனால தனக்கும் சமூகத்துக்கும் பல கேடுகள் வரும். இந்த கேடுகளை சீர் நிலைத்தன்மையோடு அதை அழித்து ஒழித்து மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்காக மனிதனினுள்ளே இருக்கின்ற 6 தீய குணங்களை நீக்குவதற்கு ஒரு நாகரீகமான புற அக வாழ்வு நிலைகளை மனிதனுக்கு போதிக்கக்கூடிய அருள் சக்தி நிறைந்த அருளாளர்கள் சித்தர்கள். இப்போ அவர்கள் ஒழுக்கத்தை, தர்மத்தை, சத்தியத்தை, வாழ்வதற்குண்டான நெறிமுறைகளை, ஆதாரங்களை எல்லாவற்றையும் வல்லமைப்பட ஒரு மனிதன் பெறுவதற்குண்டான ஆற்றல், அதிகாரத்தை போதித்து தருபதுதான் சித்தர்களுடைய செயல். அப்போ ஒரு மனிதனை நம்ம இப்போ பார்க்குறோம், பேண்ட் போட்டுக்கிட்டோம், கோட் ஷூட் போட்டுக்கிட்டோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், நாம் நினச்சிக்கிறோம் நாகரிகத்தில் மிக உயர்ந்துட்டோம் அப்படின்னு. மனிதன் ஆதி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தீய குணங்கள், அரக்க குணம், பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் இதில் அதிகமாக சீர்கெட்டு போய் தான் இருக்கானே தவிர நல்லதொரு நாகரீகம் இந்த குணங்களில் மிகுபட்டு வரல. அந்த குணங்களை சீராக்குகின்ற பணிகளை செவ்வனே செய்பவர்கள் சித்தர்கள். அவங்க இல்லைனாக்கா இந்த உலகம் சமநிலைத்தன்மையோடு இயங்கவே முடியாது. மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய பாவ புண்ணிய நிலைகளை அறிந்து கொண்டு பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை பெருக்கி புண்ணிய பலத்தினால் வந்ததொரு மாபெரும் அருள் சக்தியை, ஞான தேகத்தை, ஒளி தேகத்தை அவர்கள் உலக நன்மைக்காக, வழிகாட்டுதலுக்காக, நெறிமுறைகளை உபதேசிப்பதற்காக, தான் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ இறைவனுடைய கட்டளைக்காக அவர்கள் குருவாக இருந்து செயல்படுகின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனை நாகரீக மனிதனாக மாற்றுவது சித்தர்களினுடைய செயல் அப்படின்னா, அந்த நாகரீகன்றது நம்ம பயன்பாட்டில் இருக்கிற டெக்னாலஜி கிடையாது. அது கிடையாது நாகரீகம். இலத்தழையை கட்டிட்டு இருந்தோம், இப்போது கோட் ஷூட் போட்டுட்ருக்கோம், அது இல்லை நாகரீகம். குணப்பண்புகளில் என்ன நாகரீகத்தை நாம் அடைந்திருக்கிறோம்? ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, 100 பேர் அதுக்கு போட்டி போடுறான். அந்த ஒரு சூழலில் ஒரு மனிதனை அங்கே உட்கார வச்சுட்டு தந்திரத்தோட 10 நாள் டைம் தரேன், உங்களில் யார் வேலை வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னாக்கா, என்ன பாதக செயலை வேணாலும் அந்த இடத்துல மனிதன் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவான். 100ல் ஒருத்தந்தான் ஒழுக்கத்திலையும் தர்மத்திலையும் சத்தியத்திலையும் நீதி நேர்மையிலையும் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். எல்லோரிடமே அந்த குற்றங்கள் இருக்குது. அதனால் அந்த குற்ற நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு சித்தர்களினுடைய துணையும் அருளும் மிக மிக அவசியம். அந்த சித்தர்களினுடைய வழிகாட்டலை பெறுபவர்கள் நாகரீக மனிதனாக மாறுவார்கள் என்பது தான் சத்தியமான உண்மை. புரிதலுக்கு நன்றி. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.